நாளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமான ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில முருகான் தான் இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் முருகனுடைய காது செவிக்கு போங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருமாவை பிறந்துடும். அந்த கருமாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான பயிற்சியை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். குரு பகவான் வக்ர கால கிரக பயிற்சி ஜூலை மாசம் 27ஆம் தேதி 138 நாள் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். இதனால் வரைக்கும் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர பயிற்சி சொல்லுவாங்க. இதுக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்றேன். இது வந்து வக்ரம் இல்ல, இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்படி ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு தொழிலா, வேலையா, வருமானமா, படிப்பா, கல்வியா, கடனா, பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ, உங்க வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த வீடியோவுல. எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். நான் இப்படி சொல்ல மாட்டேன். குரு பார்க்க யார் தடுப்பார்? குருவுடைய பார்வையில, குருவுடைய சொந்த வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு மாற்றமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இந்த சனி பகவான் வக்ர காலம், உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருக்க மட்டும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு, குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா. அடுத்து, சனி பகவான் விதி ஜாதகத்திலேயே வக்ரமா இருக்கிறாரா. வக்ரமா இருந்து இந்த குருவுடைய பார்வையில அவர் இருக்கிறாரா. லக்னாதிபதி கெட்டு போகாம நல்ல பலமா இருக்காரா. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலச்சக்கரத்தின் 1வது ராசி தான் மேசராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எப்படி தைரியமான குணம், அது மட்டும் இல்லைங்க, ஒரு தன்னம்பிக்கையான திறமையான குணம் நீங்க மேசராசியில அதிகமா பார்க்கலாம். இவங்க எப்போதுமே சரி, இவங்க எல்லாரும் நீங்க கோவக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அவங்க கோவக்காரங்க இல்ல, நல்ல குணம் உள்ளவங்கன்னு சொல்லணும். எப்படி நல்ல குணம் இருக்கும், நல்ல ஒரு நியாயம், தர்மம். எப்படி இது தர்ம ராசி, நேர்மையான ராசி, யாருக்குமே அடிபணிஞ்சு போகாத ராசி, தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசினா மேச ராசி மட்டும் தான். நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. இவங்களுக்கு எப்போதுமே சரி, எதுலையுமே இவங்க ஒரு லட்சிய துணைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை நம்பி ஒப்படைக்கலாம் மேசராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, இப்படி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, எல்லாருமே சொல்றாங்க சனி பகவான் பாவ கிரகம் அப்படி இப்படிங்கிறாங்க. பொதுவாகவே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது, இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க. நீங்க நவகிரக எல்லா கிரகம் எடுத்துக்கோங்க, இந்த கிரகத்துடைய பயிற்சி வந்தா எல்லாருமே ஜாதகத்தை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வக்ரமானாலும் சரி, அவர் பயிற்சியானாலும் சரி, இல்ல சனி புத்தி வந்தாலும் சரி, இல்ல சனி தசை வந்தாலும், நீ எடுத்து எல்லாருமே செக் பண்ணுங்க. அது எப்படிப்பட்டவங்களும் ஜாதக நோட்டை பிரட்டி பார்த்துருவாங்க. ஏன்னா இவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை இயக்கக்கூடிய பவர் இவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. எப்படி கீழே உள்ளவனை மேல வைக்கிறதுக்கு இவருக்கு ஒரு செகண்ட் ஆகாது சனி பகவான். எப்படி கீழே உள்ள டக்குன்னு ஒரு பெரிய லெவலுக்கு ஒருத்தரை கொண்டு போகக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. இது எல்லாரும் சொல்லக்கூடிய பழமொழி தான், சனி கொடுக்க யார் தடுப்பார். இந்த பழமொழி சொன்னது அதனாலதான். எப்படி ஒரு மனிதனுக்கு தொழில், மதிப்பு, மரியாதை எல்லாமே சனி பகவான் நல்லா இருந்தா இவங்களை தேடி வரும். எப்படி ஏன்னா இது கால சக்கரத்துக்கு சனி பகவான் பாருங்க 10க்கும் 11 கூடியவர், மறந்துடக்கூடாது. 10 என்ன இருக்கு, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில். 11 இருக்கு லாபம், பொருளாதாரம். ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க படிப்பு, மேல் படிப்பு எல்லாமே இந்த 11ஆம் இடம். இதுக்கு அதிபதி கால சக்கரத்துக்கு நான் சொல்றேன். அப்படிப்பட்ட அதிபதி யாருன்னா சனி பகவான். அதனாலதான் கர்மாதிபதினு சொல்லுவாங்க வேற. அப்படிப்பட்ட சனி பகவான் எல்லாருக்குமே சொல்லுவாங்க. பொதுவாக நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எடுத்து பாருங்க, யாருக்கு சனி பகவான்
விதி ஜாதகத்துல வக்ரமா இருந்தால், எப்படி லக்னாதிபதி, நீங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னாதிபதி யோகமா இருந்து சனி பகவான் வக்ரத்துல இருந்தால் அது செம்ம லக்கு. வக்ரத்துல இருக்கணும், குருவுடைய பார்வையும் படணும். எத்தனை பேருடைய ஜாதகத்துல இது மாதிரி இருக்குது, நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி மட்டும்தான் பார்ப்பீங்க, தோல்வியே இந்த நேரம் உங்களுக்கு வராது. எப்ப? ஜூலை மாசம் 27. நீங்க நோட் பண்ணி தைரியமா இறங்குங்க, கண்டிப்பா உங்களால முடியும், ஜெயிக்க முடியும். குருவுடைய பார்வை சூப்பரா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சனி கொடுக்க யார் தடுப்பார்? நான் இப்படி சொல்ல மாட்டேன், குரு பார்க்கறதுல யார் தடுப்பார்? அப்படிப்பட்ட யோகம் தாங்க இப்ப வரப்போகுது. மேசராசி நம்பி இறங்குங்க. எல்லாருக்குமே 7.5 சனி. எல்லாருமே நீங்க எடுத்து பாருங்க, மேசராசியை பொறுத்தவரை விரைய சனி. ஒரு மனிதனுக்கு 3 வாட்டி சனி பகவான் உள்ள வருவார். எப்படி 3 வாட்டி ஒருத்தர் வாழ்க்கையில கிராஸ் பண்ணுவார். அப்ப வரும்போதெல்லாம் அவன் சனி பகவான் வந்துட்டாரு, எல்லாருமே நிறைய விஷயத்த கத்துக்குவாங்க. எல்லா கலைகளையுமே கத்துக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான். இப்ப உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? விரைய சனின்னு சொல்லுவாங்க. விரைய சனி என்ன பண்ணும்? எண்ணத்தை உங்களுக்கு கம்மி பண்ண பார்க்கும், அவ்வளவுதான். சனி பகவான் ஜாதகத்துல சரியில்லை, என்ன செய்வார்? இதான் பாயிண்ட், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு 10க்கும் 11 கூடையவர் வந்து சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா, தொழில் நல்லா இருக்காது. எப்படி? விரைய சனி போகும்போது ஜாதக சனி சரியில்லைன்னா தொழில் கண்டிப்பா சரியா இருக்காது. ஒரு கெட்ட விஷயம் உங்க குடும்பத்துல நடந்துரும். சனி பயிற்சியப்போ அவங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு சனி பயிற்சி வீடியோ கொடுத்த பார்த்தீங்களா, அப்பயே பாருங்க. ஒரு கெட்ட விஷயம் குடும்பத்துல கண்டிப்பா நடந்துரும். கர்மாங்கிறது ஒரு கர்மாகாரியம் பண்ணுவீங்கன்னு காட்டும். தொழில், மாமனார் மாமியார் உறவுகள், நமக்கு கிடைக்கக்கூடிய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம், இது எல்லாமே ஒரு டேமேஜ் ஆயிரும். காசு பணம் சேமிப்பு அறவே இருக்காது சனி பகவான் ஜாதகத்துல சரி இல்லைன்னா. எப்படி? விதியில நான் சொல்றது, இப்ப இந்த விரைய சனி வரும்போது விதியில ஜாதகத்துல சரியில்லைன்னா அறவே வருமானம் செம்மையா சுத்தர டவுன் ஆயிரும். படிப்புகளை சுலவாயிரும். வழக்கு உங்க மேல ஒரு பெரிய வழக்கு இழுவையில இருந்துகிட்டே இருக்கும். அது முடிவுக்கு வராது, ஒண்ணுக்கு வராது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்துல வர செலவுகள் அதிகமா இருக்கும். வண்டி வாகனத்துல நிறைய செலவு வைப்பீங்க. கடன் பகை எதிரி வழக்குல நிறைய பிரச்சனை பார்ப்பீங்க. நல்ல நிரந்தரமான வேலை இருக்காது. எப்படி? வேலையை விட்டு நம்ம ஓடலாம், இங்க போகலாம் அங்கே போகலாம், பல மடங்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட கரெக்டான சிந்தனை இருக்காது. நீங்க எத்தனை பேர்கிட்ட இது இருக்குன்னு மட்டும் கேளுங்க. மேசராசியை பொறுத்தவரை நான் ஏன் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, இது மாதிரி அமைப்பு எப்படி 1 வருஷம் 1.5 வருஷம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருப்பீங்க. நான் சொல்றது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. ஜாதகத்துல சனி கெட்டு போயிருந்தால், சனி பகவான் பலவீனமாயிருந்தால், குருவுடைய பார்வை இல்லாம இருந்தால் நல்லா தரக்கணும். இது ஏன் இந்த விஷயம் தான் மெயின். குருவுடைய பார்வை இல்லாம இருந்தா இந்த மாதிரி பாதிப்பு 100க்கு 100% உங்க லைஃப்ல நடக்குங்க. இப்ப குரு பார்வைப்பட்டு சனிபான் வக்ரமாகிறாரு பாத்தீங்களா, இதுதாங்க யோகம். இதுதான் யோகம். நான் ஏன் ஜாதகத்துல குரு பாக்குறாரா சனிபானை பாக்குறாரா ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்? எந்த கிரகத்துடைய பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். இதுக்குதான் இப்படி சொன்னாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு. நான் இப்ப என்ன சொல்லுவேன்? எப்படி? சனி கொடுக்க யார் கெடுப்பார்? குரு பார்க்க அதை யார் கெடுக்க முடியும்? அந்த அளவுக்கு யோகம் இருக்குங்க. நீங்க வருமான பொருளாதாரம் பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எப்படி? வருமான பொருளாதாரம் எந்த ஒரு குறை இல்லாம உங்க ஜாதக தசாபத்தி நல்லா இருந்தா இப்ப நல்ல யோகம், நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கும். எப்படி? ஏன் நல்லா இருக்கும்? சனி பகவானுடைய பார்வை எப்படி? வக்ர பார்வை 2ஆம் இடத்துல விழுவுது ராஜா. எப்படி? 2ஆம் இடத்துல வருமானத்துல விழுவுது. 3ஆம் பார்வை சிறப்பு பார்வை சூப்பரா கொடுக்குறாரு. யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு யாரு? நட்பு கிரகம். அதனால பண வருமானம் எந்த ஒரு குறை இல்லாம உங்களுக்கு இருக்கும். அடுத்து பாக்கியாதிபதி நேரம் உங்களை பாக்குறாரு. யாரு? குரு 9ஆம் பார்வை. நான் சொன்னல, குரு பார்க்க யார் எடுப்பார்? இப்ப பாக்குறாரு. காசு பண வருமானம் இன்கம் நல்லா இருக்கும். நகை வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வீட்டு சம்பந்தமா உள்ள வழக்குல ஜெயிப்பீங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் மேசராசி இருந்தாலும் நீங்க சொல்லிருக்கு. இப்ப ஒரு சுப செலவு கண்டிப்பா பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, வேலை உத்தியோகம் சூப்பரா நல்ல வேலை, அனுகூலமா வேலை வரும். கரெக்டா ஆகஸ்ட் மாசம். எப்படி? கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி
புதனுடைய நட்சத்திரம் இந்த குரு போகும்போது எப்படி 3ஆம் வீட்டு 6ஆம் வீட்டு சாரத்துல போய் நேரம் அந்த சனிபானை பார்க்கும்போது வேலை இல்லாதவங்க வேலை ஒருத்ததுல மிகப்பெரிய டாப்பான விஷயத்துக்கு போயிடும், டாப்பான ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும். ஏன்னா சனிபாவன் சுயசாரம் வாங்கி வர எப்படி ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 10ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு. 3ஆம் வீட்டு 6ஆம் வீட்டு சாரத்தை வாங்கி இந்த குரு பகவான் பார்க்கும்போது வேலை உத்தியத்துல உங்களை டாப்பா கொண்டு உட்கார வைப்பார். வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா ஆகஸ்ட் 10க்குள்ள நடந்துரும் பாத்துக்கோங்க. இது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, லோன் உடனே கிடைக்கும். எந்த ஒரு நான் தரங்கள் சொல்ல மாட்டேன். ஏன் நான் நட்சத்திரத்தை புடிச்சு சொல்றேன்னா, இவருடைய நட்சத்திரத்தையும் பார்க்கணும், எப்படி சனிபவன் நட்சத்திரத்தையும் பார்க்கணும், குருவுடைய நட்சத்திரத்தையும் பார்க்கணும். 2 பேரும் நட்சத்திரம் வச்சு சொல்லும்போது உங்களுக்கு துல்லியமா நான் நல்லா சொல்ல முடியும். அதெல்லாம் சாரம் பார்க்காத ஜோதிடன்னு சொல்றான் பாத்தீங்களா, இதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கிரக சாரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஒண்ணு இல்ல, ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கிறோம், லோன் கிடைக்கல, ஏதோ சம்பந்தம் லோன் கேட்கிறோம், அது இப்ப சாங்ஷன் ஆகும். நிறைய பேர் கடன் அதிகமா இருக்கு. கடன் இல்லாத ஆளே கிடையாது. நான் மேசராசி தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, எல்லாமே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசிக்கிறேன் இல்ல, ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நண்பர்கள் கூட்டாளி எல்லா ஆசையிலையும் எனக்கு ஜாதகம் வந்துருக்கு. எனக்கு ரெக்கமெண்ட் ஜாதகம் நிறைய வருது. உங்கள்ட்ட சொன்னாங்க, எங்கள்ட்ட பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, அதனால சொல்றேன். இப்ப எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. திருமண வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க திருமணம் பண்ணிதான் ஆகணும். கணவன்மனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் தரங்கள் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். எந்த ஒரு தரங்கள் வராது. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவத்துறை படிப்புகளில் சொல்றேன், மருத்துவத்துறை படிப்பு, ஐடிஐ படிப்பு, அக்கௌண்ட்ஸ் கணக்குல படிப்பு, இந்த எல்லா படிப்பும் டாப்பா கொண்டு போவார். நான் சொல்றல, குரு ஒருத்தர் தான் உங்களை காப்பாத்துறாரு, வேற யாருமே காப்பாத்துற. ஆனா ஜாதகத்துல அதே மாதிரி சனி வக்கரமா இருக்கணும், இந்த குரு பார்க்கணும். இதை மறந்துடவே கூடாது. உங்க ஜாதகத்தை எல்லாருமே நீங்க செக் பண்ணிருங்க. அம்மா அப்பாவுக்கு நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, உங்களுக்கு கண்டிப்பா உடல் சார்ந்த செலவு, கண்டிப்பா காலில் அடிபட்டிருக்கும், இல்ல கால் எலும்பு முறிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டினா உங்க மனைவிக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ ஒரு செலவு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நீ பண்ணிருப்பீங்க பாருங்க. மனைவிக்கு, கணவனுக்கு இல்ல ஏதாச்சும் ஒரு செலவு கண்டிப்பா கொண்டு வந்துடும். இல்ல குழந்தைகளுக்கு ஒரு செலவு நீங்க பண்ணிருப்பீங்க. பணத்தை, ஒரு பெருங்கொண்டு பணத்தை நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. இனிமே உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நல்ல நிம்மதியான ஒரு தருணத்தை பார்ப்பீங்க. புதுசா தொழில் பண்ணலாமா வேண்டாமா? எத்தனை பேர் தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், தொழில் பண்றவங்க ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. குரு பகவான் புதனுடைய சாரத்துல போய் நேரா சனி பவனை பார்ப்பார். சனி பவன் சுயசாரம் வாங்குவார். அப்ப ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா, சனி வக்ர வரும்போது நீங்க தொழில பண்ணா பின்னோக்கி நகர்ந்து வரும்போது லாபத்தை அள்ளி கொடுத்துருவார். எல்லாரும் சொல்லுவாங்க வேலை சனி விரைய சனி அப்படி இப்படி. நீங்க கவலையே படாதீங்க, உங்க ஜாதகத்துலதான் இருக்கு விதி. எந்த சனியா இருந்தாலும் ஜாதகத்தை பாருங்க, நல்ல வர கட்ட வர. உங்க லக்கணத்துக்கு சனி பவன் எப்படி, இதை மட்டும் நீங்க மறந்துடுறீங்க. இது அப்படியே எடுத்து வாழ்நாள் பலன் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படிங்கிறாங்க என் வாழ்க்கையில நடக்குது. எல்லாருமே புலம்புறீங்க. நிறைய பேர் பாருங்க பிறந்த இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை பாருங்க, சரியான ஒரு கிரக அமைப்பு எதுவுமே இருக்காது. அதனாலதான் நீங்க ஜாதகத்தை பாருங்க, நல்ல ஒரு அமைப்பு இப்ப சூப்பரா இருக்கு. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, குழந்தை பாக்கிங், இது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். இப்ப எடுங்க லாட்ரி டிக்கெட்டை, நீங்க ஜாதகத்தை பார்த்து எடுங்க, கண்டிப்பா கவலையோட எடுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% வரும். ஏன் லாட்ரி யோகம் வரும் சொல்றது தெரியுமா? கரெக்டா பாருங்க, கரெக்டா ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உள்ள இறங்குவார். 1. அடுத்து குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டா படும். 2. எப்படி குரு புதனுடைய சாரத்தை வாங்கி அறிவு ஞான கிரகத்தை புத்தி சாரத்தை கொடுத்துக்கும் போது நல்ல அறிவா திங்க் பண்ணி உங்க ஜாதத்துல எந்த கிரகம் யோகம்னு பார்த்து நீங்க மூவ் பண்ணி லாட்டரி செட்டு எடுத்தால் வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் உங்களுக்கு காரணத்தை சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே நான் ஆதாரத்தோட இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்துல போகும்போது இது மாதிரி செய்து நான் சொல்றேன். அப்ப நீங்க ஜாதகத்தை எடுத்து மட்டும் பாருங்க, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. முருகபெருமான் எல்லாமே உங்க பக்க பலமா நிற்பார், கவலைப்படாம பயணிங்க. ஏன்னா முருகனுடைய அருள் முழுக்க உள்ள ஒரே ராசி மேஷம் மட்டும்தாங்க. நிறைய விஷயம், எந்த ஒரு கேஸா இருக்கட்டும், அப்பா சொத்து எந்த ஒரு கேஸா நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் நீங்க சனியும் குருவும் எப்படி இருக்கு இதை மட்டும் பாருங்க, வேற யாரையும் நீங்க பார்க்காதீங்க. நல்லா இப்ப வரும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினில பிறந்தவங்க தைரியமா இருக்கு. இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்லதா வருது, கெட்டதா வரல. நீங்க எந்த ஒரு கவலை வந்தாலும் கவலையை தூக்கி ஓரம் கட்டிட்டு உங்க அறிவை மட்டும் சிந்திச்சு போய்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லும், இப்ப சொல்லும், இதை செய்ப்பா, இதை செய்யாதப்பா, இதுல போப்பா, இதுல போகாதப்பா. கரெக்டா மூவ் பண்ணுங்க. சுயசாரம் வாங்கி கேது உட்கார்ந்துருக்காது. எப்படி மனசுக்குள்ள கிரகம் 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பல வாட்டி நீங்க திங்க் பண்ணுவீங்க. மனசுக்குள்ள நிறைய சிந்தனை இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல போகாமா, அதுல போகாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, நிறைய மனசு நிறைய சிந்தனையை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஞானத்தையும் கொடுக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, படிப்பு கல்வி அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, நீங்க ரிசல்ட் கண்டிப்பா உங்க பக்கம் வரும். அரசாங்க வேலை வரும். மருத்துவ படிப்புல உள்ளவங்களாம் டாப்பா வருவீங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களாம் டாப்பா இருக்கும். வேலை ப்ரொமோஷன் வரும். வெளிநாடு யோகம் போவீங்க, வெளியூர் யோகம் போவீங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல சாதிப்பீங்க. இது எல்லாமே சாதாரணமா இருக்கு. இதை விட்டுறக்கூடாது. யாரு? அஸ்வினி சொல்லி அடிக்கும் கிள்ளி. அடுத்து பரணி நட்சத்திரம்.
ரொம்ப இந்த வக்ர பயிற்சி நீங்க போட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும். ஏன்னா சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம். உங்களுடைய நட்சத்திர அதிபதி வீட்டை யாரு? ரிஷப ராசிய சுக்கிர பகவான எப்படி பார்த்தாலும் சுக்கிர பகவான் ஒரு சிலருக்கு வந்து 6ஆம் இடத்துல நேரா பார்த்துருவார். இப்படி 6ஆம் இடத்துல சுக்கிரன் வருவார். அந்த சுக்கிர பகவான சனி பகவான் பார்ப்பார். அப்ப குடும்பத்துல வருமானம், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா நீங்க ஒரு தொழிலை சேஞ்ச் பண்ணுவீங்க, வேலை மாறுவீங்க. ஆல்ரெடி வேலையை விட்டுருப்பீங்க. 1 மாசம் உங்களுக்கு இப்ப வேலையை விட்டுருப்பீங்க, வேலை இல்லாம இருப்பீங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனை, வருமான பிரச்சனை, கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. நிறைய பேர் மருத்துவ செலவு இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி. இனிமேல் செலவுகள் வராது. நல்ல ஒரு ஆரோக்கியமா திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை, உத்தியோகம் எல்லாமே டாப்பா இருக்கும். பார்த்து அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது, யார்கிட்டையும் கை கட்டி நிக்க முடியாது. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம். கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்க பக்கம் சாதகமா இருக்கு. கிரக அமைப்பு இந்த சனி வக்ரமானது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல கொடுக்கும். ஏன்னா சனி வக்ரமா இருந்து சூரியன் பலமா இருந்தா நல்லா நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. எப்படி? அரசாங்க வேலை, அரசியல், வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், IAS, IPS, கலைத்துறை, இசைத்துறை, வண்டி வாகன பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், எந்தா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கும், நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க பக்கம் தெரிவது. நீங்க தைரியமா போய் உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை தடைகளை உடைத்து வெற்றி பெறும் ராசியாகவே அமைகிறது.